ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். முருகேசன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு வேல்யூ ஸ்டாக்கை எப்படி ஸ்க்ரீனர் மூலம் ஃபில்ட்ரு பண்ணி அதை எப்படி மேலும் அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. விலை அதிகமாக இருக்கும்போது உங்களை வாங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. 12,000, 12,400, 12,300 இந்த மாதிரி ப்ரைஸ் இருக்கும்போது நிறைய பேர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுவும் இந்த ஸ்டாக் ப்ரோக்கர் பார்த்திங்க அப்படின்னா அவங்க எப்போதுமே ஒரு ஸ்டாக்கை கரெக்டான இது அவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க கண்டினியூவாக ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே ஏதோ ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே பை ரெக்கமெண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்க முடியும். ஏன்னா அவங்க தொழில் அப்படி. அந்த பை ரெக்கமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் அவங்க ஸ்டாக் ப்ரோக்கரை அவங்க அந்த ப்ரோக்கரேஜ் மூலம் ஏர்னிங் பண்ண முடியும். அவங்க ஒரு அப்படி பை ரெக்கமெண்ட்லாம் கொடுக்காமல் இருக்க முடியாது. 12,000, 12,400 இந்த மாதிரி சமயத்தில் எப்போதுமே அவங்க சொல்கிறத நிப்பாட்டுங்க. முதல் ஸ்டாக் ப்ரோக்கர் சொல்கிறத நிப்பாட்டுங்க. நான் இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டேன். ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டேன். இது ஹை வேல்யூவேஷன், பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது, மார்க்கெட் குறையும் அப்படின்னு. அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்டாக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் படி வாங்கக்கூடிய ஒரு தகுதியே இல்லாமல் தான் இருந்தது. இந்த ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் இது ஆரம்பத்தில் சொன்னது இப்போ இந்த மாதிரி இதை ரொம்ப வகுத்து அப்படியே இப்போ டெவலப் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா அப்போல பிலிப் ஃபிஷர்னு க்ரோத் இன்வெஸ்ட் பண்ணுற க்ரோத் இன்வெஸ்டிங் பற்றி அவர் எழுதினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்டர் லஞ்ச் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் அவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர் வாரன் பஃபட்டோட குரு, அதாவது பென் கிரகாம் அப்படிங்குவாங்க. அவர் தான் ஒரு 2 புக்கு எழுதினார். வேல்யூ இன்வெஸ்டிங்கோட ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய சொல்லுப்படி அந்த நீங்கள் இப்போ ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி லாஸ்ட்டு 2-3 வருஷமாகவே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டாக்கும் கிடைக்கல. அவருடைய சொல்லுப்படி எந்த ஸ்டாக்கும் கிடைக்கல. வேல்யூ அப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனே பணத்தை கையில் வச்சுட்டு தான் இருக்க முடியும். நான் கூட யோசித்தேன் ஒரு சமயம் கிட்டத்தட்ட இந்த வேல்யூ இன்வெஸ்டிங் ஒரு பார்த்தீங்கன்னா 1930, 34 இந்த மாதிரி சமயத்தில் எழுதின புக்கு. அதெல்லாம் 100 வருஷம் ஆயிடுச்சு. அது இப்போ எல்லாம் ஒர்க் ஆகாதோ என்னமோ அப்படிங்கிறது கூட எனக்கு தாட் வந்தது. ஆனால் திரும்பவும் இப்போ அவர் சொல்கிறது நடக்கும் அப்படிங்கிறது, அவருடைய சொன்ன விஷயங்கள் இப்போவும் நடக்குது. இதுக்கு மேலேயும் வருங்காலத்திலும் நடக்கும். அது இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எப்போதுமே அது ஒரு பைபிள் மாதிரி அந்த விஷயமும் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. அவர் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நான் அதனால தான் இதுக்கு முன்னாடி 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு எந்த ஒரு என்னாலேயே ஒரு சின்ன பணம் வச்சுட்டு ஏதோ ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் பார்த்தோம்னால எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ கண்டிப்பாக நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸ்க்கு வந்துருச்சு. ஆனால் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் என் பணத்தை இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போதும் இதுக்கு மேலே மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோல்டு பண்ணி தான் ஆகணும். இதுக்கு மேலே மார்க்கெட் கீழே போகலாம். ஒரு ஏன் 4,000 வரையும் 4,500 வரையும் கூட மார்க்கெட் போகலாம். அது வரையும் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவ்வளோ தூரம் போயிட்டு மார்க்கெட் அங்கேயே நிற்காது. 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷத்துக்குள்ளே திரும்ப மார்க்கெட் நல்ல நிலைமைக்கு வந்துடும். அதாவது இப்போ வாங்கினீங்கன்னா உங்களோட பணம் லாஸ் ஆகக்கூடிய ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது பெஞ்சமின் கிரகாம் சொன்ன ஒரு குருவுக்கு சொன்ன மற்ற எல்லா இன்வெஸ்டருக்கும் சொன்ன ஒரே இது என்ன அப்படின்னா மார்க்கெட் இறங்க இறங்க உங்களோட இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மார்க்கெட் ஏற ஏற விற்றுருங்க அப்படிங்கிறது தான் ஒரு ரொம்ப சிம்பிள் ஆனால் எளிமையானது. ஆனால் எப்போதுமே எக்காலத்திலும் திரும்ப திரும்ப இந்த இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இன்வெஸ்டர் பணம் சம்பாதிப்பாங்க. மார்க்கெட் இப்போ இறங்க இறங்க எல்லோரும் ஃபியரில் இருக்கிறாங்க, என்ன ஏதாகணும். ஆனால் இப்போ தான் நம்ம போய் வாங்கணும். இதுக்கு முன்னாடி மார்க்கெட் நல்ல நியூஸ்லேயே இருந்துச்சு. டெய்லி 500 பாயிண்ட்டு 100 பாயிண்ட்டு இது மாதிரி திரும்ப இறங்கினாலும் திரும்ப திரும்ப ஏற்றிட்டு கையிலே வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நல்ல நியூஸ்லேயே இருந்துச்சு. அது வாங்கக்கூடிய சமயம் இல்லை. ஓகேங்களா?
இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சமயம். இப்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினீங்கனாலும் இதுக்கு மேலேயும் மார்க்கெட் குறையும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுல் அமௌண்ட்டும் பண்ணாதீங்க, கொஞ்சம் பண்ணிவிட்டு திரும்ப வெயிட் பண்ணுங்கள், திரும்ப குறைஞ்சா வாங்குங்க. இன்வெஸ்ட் பண்ண பணம் இப்போ இன்வெஸ்ட் பண்ண பணம் குறையுதே அப்படின்னு வருத்தப்பட தேவையில்லை. இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற பணம் குறைஞ்சாலும் உங்களுக்கு குயிக்காக ரெக்கவர் ஆகும் இதுக்கு மேலே இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற பணம். ஆனால் மார்க்கெட் மேலே ஏற ஏற போய் வாங்கினீங்க அப்படின்னா அது தவறான விஷயம். இப்போ கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இன்னும் குறைஞ்சா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் அப்படியே குறைஞ்சிட்டே போனாலும் அது குயிக்காக ரெக்கவர் ஆகும். சரி, இப்போ ஒரு வேல்யூ ஸ்டாக்கை எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஸ்க்ரீனர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் இருக்குது, screener.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் இருக்குது. இந்த வெப்சைட்டில் நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு ஒரு இது பண்ணால் நியூ ஸ்டாக் ஸ்க்ரீன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இங்கே கொயரி, அதாவது எந்த மாதிரி கிரிட்டேரியா நீங்கள் தேடக்கூடிய ஸ்டாக்கை இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொன்றா கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுக்குறேன். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா அதோட ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் அப்படிங்குவாங்க. அதாவது அந்த கம்பெனியோட ஒட்டுமொத்த மதிப்பு, மார்க்கெட் மதிப்பு தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அது மினிமம் ஒரு 1000 கோடிக்காவது மேலே உள்ள கம்பெனி எனக்கு வேணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனியில் டெபிட் டு ஈக்விட்டி கிட்டத்தட்ட, அதாவது கடன் லாங் டேர்ம் கடன் மிகவும் குறைவாக இருக்கணும். கொஞ்சம் வேணால் இருக்கலாம், ஒரு 0.2. ஓகேங்களா? கொஞ்சம் வேணால் இருக்கலாம், அதுக்காக தான் 0.2ன்னு கொடுத்துருக்குறேன். இதுக்கு மேலே இருந்ததுன்னா எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதாவது கொஞ்சம் கடன் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாம் கடன் இல்லாத கம்பெனி மாதிரி ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்த விஷயம், மார்க்கெட் கேப் 1000 கோடிக்கு இருக்குன்னா டெபிட் டு ஈக்விட்டி 0.2 இருக்குன்னா பிஇ ரேஷியோ ப்ரைஸ் டு ஏர்னிங் லெஸ் தென் நான் வேல்யூ ஸ்டாக் தான் பார்க்குறேன், அதனால் ஒரு 15 கொடுக்குறேன். இல்லை அது கீழேயும் கூட கொடுத்துங்க, இல்லை ஒரு 12 கொடுக்குறேன். ஓகேங்களா? ப்ரைஸ் டு ஏர்னிங் 12 கீழே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் டு புக்கு, ப்ரைஸ் டு புக் வேல்யூ லெஸ் தென் 1.2. கிட்டத்தட்ட புக் வேல்யூ ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடாது. புக் வேல்யூவோட ஒரு 1.2 ஒரு கொஞ்சம் வேணால் அதிகமாக இருக்கலாம். அதை விட குறைவான உள்ள ஸ்டாக்லாம் ஃபில்ட்ரு பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் அப்படின்னு ஒன்று போடுறேன். அது பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் ஒரு 10% அதாவது இருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் டிவிடெண்ட் ஈல்டு, டிவிடெண்ட் ஈல்டு குறைஞ்சபட்சம் ஒரு இப்போ 4%க்காவது இருக்கணும். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், டெபிட் டு ஈக்விட்டி, ப்ரைஸ் டு ஏர்னிங், ப்ரைஸ் டு புக் வேல்யூ, ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ், அதாவது அது சொத்து மதிப்பில் விட எவ்வளவு எத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு 10%க்காவது மேலே இருக்கணும். நெட் மார்ஜின், ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு ஒரு ஏன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஓபிஎம்னு இருக்குது, இதில் கொடுத்துக்கிறாங்க. ஓபிஎம்
கிரேட்டர் தென் ஒரு 20, அட்லீஸ்ட் ஒரு 15ஆவது இருக்கட்டும். இப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிகள் வந்திருக்கு. இது வந்து அதோட பிஸ்னஸ் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள். அதைப்படி நீங்கள் இப்போ இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். என்எம்டிசி, எம்ஓஐஎல், கொச்சின் ஷிப்யார்டு, டிபி கார்ப்பு, எஸ்ஜேவிஎன், கிராஃபிட் இந்தியா, ஹெச்இஜி அப்படின்னு இருக்குது. இது வந்து இந்த ஹெச்இஜியும் கிராஃபிட் இந்தியாவும் வந்து ஒரு வேல்யூ ஸ்டாக். ஏதோ அது வந்து எனக்கு அவ்வளோக்கா சரியாக படல. ஏன்னா அதோடய பிஸ்னஸ் வந்து ஒரு சைக்கிளிக்கல் பிஸ்னஸ் மாதிரி இருக்குது. சடனாக கொஞ்சம் டிமாண்ட் வந்தது, ஏறிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இல்லை. ஆனால் மற்றபடி என்எம்டிசி, எம்ஓஐஎல், கொச்சின் ஷிப்யார்டு, டிபி கார்ப்பு, எஸ்ஜேவிஎன் இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் வந்து கொஞ்சம் இன்னும் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா 1.5 கொடுங்க புக் வேல்யூ. ப்ரைஸ் டு ரேஷியோ ஒரு 15 கொடுங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். கெயில் இண்டியா, கிர்லோஸ்கர் ஆயில், என்எம்டிசி, இன்ஜினியர்ஸ் இந்தியா. நான் இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ போட்டுக்கிறேன். இன்ஜினியர்ஸ் இந்தியா வீடியோ போட்டுக்கிறேன். கொச்சின் ஷிப்யார்டு வீடியோ போட்டுக்கிறேன். இது ரெண்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஐடிசி, கர்நாடகா பேங்க், இந்த மாதிரி ஸ்டாக் பாருங்கள். கர்நாடகா பேங்க் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அது புக் வேல்யூவோட ரொம்ப 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 குறைவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியாகவும் இருக்குது. ஐடிசியும் அப்படி தான், நல்ல ஒரு வேல்யூ ஸ்டாக்கு, நல்ல டிவிடெண்டும் கொடுத்துட்டு இருக்கு. அது பாருங்கள். இந்த எஸ்ஜேவிஎன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 10.5% இப்போதைக்கு டிவிடெண்ட் இருக்குது. இந்த டிபி கார்ப்பெல்லாம் பார்த்தீங்க இது வந்து மீடியா, இந்த செய்தித்தாள் இது மாதிரி ஒரு கம்பெனி. இதுலேயும் கொஞ்சம் 12% டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துட்ருக்கு. என்எம்டிசி வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ். இப்போ நான் கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடன் குறைவாகும், பிஇ ரேஷியோவும் ரொம்ப குறைவாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்காக கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் போடுறத விட உங்கள் பணத்தை வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கில் இந்த சமயத்தில் பிரித்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பணம் வந்து பெருகக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குது. இதில் வந்து இந்த டிபி கார்ப்பு மட்டும் விட்டுருங்க. என்ன காரணம் அப்படின்னா இங்கே பாருங்கள், பிளட்ஜடு ஒரு 34% வந்து ப்ரொமோட்டர் அவங்க ஷேரை வந்து பிளட்ஜ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து சின்ன ஒரு அனலைஸுக்கு 2000 ஸ்டாக் இருக்கும்போது இதை வந்து ஒரு ஃபில்ட்ரு பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்காக எடுத்துருக்குறோம். இதுக்குள்ளே நீங்கள் ஓனாக போய் மற்ற அனலைஸ்லாம் பாருங்கள். இப்போ லாஸ்ட்டு குவார்ட்டர் எப்படி பண்ணியிருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து சும்மா ஒரு இவ்வளோ ஸ்டாக்கில் டிவிடெண்ட் அதிகமாகவும் ஓரளவு கடன் இல்லாத ஒரு கம்பெனியை எடுத்து கொடுத்துருக்கிறத விட இன்னும் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கணும். பார்த்துட்டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து நல்ல ஒரு வாய்ப்பு வந்து மார்க்கெட்டில் இருக்குது. கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் திரும்ப வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஒரு நல்ல பணம் வச்சுருக்கிறவங்க நல்ல ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணி கரெக்டாக பண்ணினாங்க அப்படின்னா வருங்காலத்தில் ஒரு நல்ல ஒரு பெரும் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் உண்மை. நன்றி. நம்ம சேனல் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.